الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதரை மட்டும் தான் அல்லாஹ் தஆலா படைக்கிறான். உலகத்துல எங்கட பார்வைக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு, சக்தி வாய்ந்த படைப்பு, அழகான படைப்பு இருந்தாலும் எந்த படைப்பையும் பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழகான படைப்பு ஒரு கண்ணியமான படைப்புன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்த இடத்துலயுமே அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு படைப்பு வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்க ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். லக்கது கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்க மனித சமுதாயத்தை மட்டும் தான் அழகான தோற்றத்தில் அழகான வடிவத்துல நாங்க படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. அதனால அழகான படைப்பு, கண்ணியமான படைப்பு, அந்த படைப்புட்ட இருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது ஒரு அழகான செயலை, ஒரு முன்மாதிரியான செயலை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அழகான ஒரு முன்மாதிரியான செயலை நாங்க உலகத்துக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னா எங்கட முடிவையும் அல்லாஹ் தஆலா அழகானதாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அழகான படைப்பு தோற்றத்துல மட்டும் அழகு இருக்கி, ஆனா செயல்கள் எல்லாம் மிருகத்தை விடவும் கேவலமான முறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய முடிவுகளும் அல்லாஹ் பாதுகாக்கணும். மோசமான முடிவுகள் வாரத்துக்கு இருக்கு என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல நிறைய காலம் வாழ்ந்துட்டோம். நாங்க இன்னும் வாழ போறது ஒரு வருஷமா, ஒரு மணித்தியாலமா, ஒரு செகண்டா. இந்த இடத்துல நான் பயான் செஞ்சுட்டேன் மிம்பரை விட்டு இறங்குவேனான்னு சொல்லி எனக்கு கூட உறுதி இல்லை. அல்லாஹ் தஆலா பிறக்கிறதுக்கு ஒரு தர்தீப், ஒரு ஆர்டர் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனா மௌத்தா போறதுக்கு தர்தீப் இல்ல, ஆர்டர் இல்ல, கூப்பிடுற டைம் போயிட்டுறோம். நிறைய வீடுகள்ல பாக்குறோம் 90 வயசு அப்பா, 90 வயசு உம்மம்மா எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா, ஐசியூலையும் இருந்துட்டா, ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு. மகன்மார்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இன்றைக்கோ தெரியா நாளைக்கோ தெரியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நிலைமை அப்படி. சில பேர் கஃபன் புடவை கூட வாங்கி வச்சுட்டாங்க. இதுக்காங்கள இவங்களுக்கு ஷுவர் ஒன்று இல்லை. ஹாஸ்பிட்டல்ல கூட என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு சேலை நடிக்க வானாடுவாங்க. ஏண்டா இப்ப 90-80 வயசுக்கு போறோம், இனி அவங்களுக்கு சேலை நேற்று என்னத்தை செய்ய போற வயசு இருக்கிற காலத்துல திக்ர செஞ்சு கொண்டு அமல செஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலையும் கூட சொல்லுவாங்க. இதுதான் உலகத்துடைய வளமை.
ஆனால் அவ மூச்சை இழுத்து இழுத்து இன்னொரு 10 வருஷம் கூடுதலாக வாழ்வா. அதே பெட்ல இருந்து கூட எத்தனையோ ஜனாசாவுடைய விஷயம் காதால கேள்விப்பட்டிருப்பான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவு. நாங்க யாரு மௌத்தா போவோம்னு நினைச்சோமோ அவங்க இன்னும் மூச்சை இழுத்து இழுத்து 10 வருஷம் கூடுதலாக வாழ்றாங்க. பிறக்கக்கூடிய புள்ள மவுத்து, 4 மாசத்துல புள்ள மவுத்து, 5 மாசத்துல புள்ள மவுத்து, எத்தனையோ ஜனாதா விஷயங்கள் அந்த உம்மம்மா படுக்கையில இருந்து கொண்டு எத்தனையோ விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க விரும்பியோ விரும்பாமலேயோ உலகத்துல நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில 2 விதமான பிரச்சனைகள் நாங்க சந்திக்கணும். அந்த 2 விதமான பிரச்சனைகளை ஒன்றை நாங்க சந்திச்சே ஆகணும். உலகத்துல இதுல இருந்து யாரும் விதிவிலக்காவே இல்லாது. யாருக்கும் ஷார்ட்கட்ல சொர்க்கம் போக இயலாது. வருஷ கணக்கில் தொழுவாம இருந்து போட்டுட்டு நோம்புக்கு மட்டும் கொஞ்சம் ஃபஜ்ர தொழுது கொள்றது, நோம்ப திறந்து கொள்றது, சாஜித தொழுது கொள்றது, இப்படி செஞ்சு மட்டும் சில பேர் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க. கனவுல கூட நினைச்சு பார்க்க வாணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால அல்லாஹ் உலகத்துல ஒரு முறையொன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அந்த முறையை கடந்து தான் போகணும். அந்த 2 பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் மௌத்துடைய பிரச்சனை, சக்கராத்துடைய பிரச்சனை. அப்படி உலகத்துல வாழ்ற நேரத்துல நான் மௌத்தா போவல்ல, கடைசி மட்டும் அல்லாஹ் தஆலா என்னைய இந்த உலகத்துல அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொன்னால் நானும் நீங்களும் இன்னொரு பிரச்சனையை சந்திக்கணும், தஜ்ஜாலுடைய பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு அதை பத்தி எங்களுக்கு யோசனை இல்லை. ஆனால் இன்றைக்கு ஹதீஸுடைய விஷயங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகளாவிய ரீதியில யூதர்கள் எந்த அளவுக்கு தஜ்ஜாலுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறாங்கன்னு சொன்னால், ஹதீஸுடைய கருத்துல தஜ்ஜால் எங்கேருந்து வெளியாகுவானோ அந்த போர்டர்ல வெல்கம் டு தஜ்ஜால் சொல்லி தஜ்ஜாலை வெல்கம் பண்ணி இருக்கிறாங்க. அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, தஜ்ஜால் வரக்கூடிய காலம் நெருங்கிருச்சு, எங்கட தலைவர் வரக்கூடிய காலம் நெருங்கிருச்சு, எங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது. அவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறான். ஆனால் யாரு நம்பணுமோ அவனை, அந்த முஸ்லிம்கள் அவன் வருகையை பத்தி அவனுடைய குழப்பத்தை பத்தி மறந்திருக்கிறதே தான் இந்த காலத்தில் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, வாழ்நாள்ல மிம்பர் மேடைகள்ல தஜ்ஜாலை பத்தி பேசுறது, கியாமத்தை பத்தி பேசுறது மிச்சமே குறைஞ்சி போச்சு. நான் பேசுற சுட்டி மற்றவங்களை நான் அந்த தாழ்த்தி பேச வரல. கண்ணியமான சகோதரர்களை, ஏண்டா இன்றைக்கு சில மஸ்ஜிதுடைய ஹாலாத்தும் என்ன தெரியுமா, கியாமத்தை பத்தி பேசினா, மௌத்தை பத்தி பேசினா, அந்த தலைப்பெல்லாம் சொல்ற என்ன தெரியுமா, நிர்வாகிகள் சும்மா ஒரே அதைத்தான் எல்லாரும் பேசுற. புதிய விஷயங்களை பேசுங்க, நவீன விஷயங்களை பேசுங்க. பள்ளிக்கு வெளியே இருக்க காட்டிலும் துனியா துனியா துனியான்னு சொல்லி துனியாவோடே நாங்க மாஞ்சி போட்டுட்டு, அடே பள்ளி உள்ளுக்கு வந்தா சரி கொஞ்சம் கியாமத்துடைய சிந்தனை வரட்டுமே, மௌத்துடைய சிந்தனை வரட்டுமே, அதை பத்தி பேச போனா இன்றைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய பள்ளிகள் இடம் கொடுக்குறாங்க. இல்ல, பேசவானும் அதை பத்தி புதிய விஷயங்களை பேசுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் இந்த மிம்பர் மேடைகள் இருந்து கியாமத்துடைய செய்திகள், மௌத்துடைய விடயங்கள் ஞாபகமூட்டப்பட்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய உம்மத்தை எழுப்பாட்டக்கூடிய பொறுப்பு உலமாக்கலாகி எங்களுக்கு இருக்கு. இது எங்கள் அமானிதம். சில விடயங்கள் காரமாக இருக்கலாம், செய்ய வழி இல்லை, அதை பொறுத்து தான் ஆகணும். ஏண்டால் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனை தேடிக்கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அடைய வேண்டிய மௌத்து, சக்கராத், இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இது லேசி கொண்ட பிரச்சனை ஒன்று அல்ல. உலகத்துல என்ன பிரச்சனைக்கு நாங்க மாட்டிப்பட்டாலும் அவனை சமாளிச்சு இவனை சமாளிச்சு தலையை தடாவி தப்பிக்க வேணும். ஆனால் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு அவரை நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கத்தான் போறோம். உலகத்துல யாரையும் பார்க்காட்டியும் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நானும் நீங்களும் பார்க்க போறோம். அந்த நாளொன்றை நாங்க சந்திக்க போறோம். அவர் எந்த தோற்றத்தில் எங்களைய அவன் சந்திப்பார்னு சொல்லி யாருக்கும் ஷுவர் பண்ணலாம். அது பயங்கரமான தோற்றமா இருந்தால்
ஒரு பாவியான மனிதனுக்கு மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயங்கர தோற்றம் ஒன்றே போதும் சக்கராத்துடைய வேதனை. சில ஜனாசாக்கள் பாருங்க பாப்போம், மௌத்தா போனதன் பின்னால மூஞ்செல்லாம் வாடி வைத்திருக்கும், பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். இது என்ன அடையாளம் தெரியுமா? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பயங்கர தோற்றத்தை பார்த்து பயந்த அடையாளம் தான் அது. அதனால நபிமார்கள் கூட பயந்தாங்க. நபிமார்கள் யாரு? ஈமான்ல உயர்ந்தவங்க, தக்வால உயர்ந்தவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய கூட்டாளி. இவர்கள் ஒரு முறை மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, இஸ்ராயிலே, ஒரு கெட்ட மனிதன் ரூஹ கைப்பற்றுவதாக இருந்தால் நீங்க எந்த தோற்றத்துல வருவீங்க? இவங்களுக்கு ஒரு ஆசை பார்க்கிறதுக்கு. மலக்குல் மௌத் சொல்றாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், யா நபி அல்லாஹ், யா கலீல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீலே, அந்த தோற்றத்தை நீங்க பார்த்தா தாங்கிக் கொள்ள மாட்டீங்க, அது பயங்கர தோற்றம், இல்ல பார்க்கணுமே அடம் பிடிக்கிறாங்க. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடுறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால கண்ணை திறக்குறாங்க. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் எவ்வளவு பயங்கரமான தோற்றம் என்று சொன்னால், அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள், ஆனால் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 4000 ரெக்கைகள். பயங்கர தோற்றத்துல இருக்கிறாங்க. பேசக்கூடிய நேரத்துல அவங்களோட வாயிலிருந்து நெருப்புடைய ஜுவாலைகள் வெளியாகுது. அது எனக்கு வெறுமனே வார்த்தையால் அதை வர்ணிக்கலா, அதை பார்த்ததுதான் தாமன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அப்படி பயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மயக்கம் தெளியுது. தெளிஞ்சதன் பின்னால பயந்து பயந்து செல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா மலக்குல் மௌத், ஒரு கெட்ட மனிதனுக்கு உங்களோட தோற்றம் ஒன்றே போதும், இதே போதும் சக்கராத்துடைய வேதனைக்குன்றாங்க. யாரு சொல்ற இது? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய கூட்டாளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால அந்த தோற்றத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கத்தான் போறோம். அது நல்ல தோற்றமா கெட்ட தோற்றமா நாங்க முடிவெடுத்துக் கொள்வோம். என்ற வாழ்க்கையை நான் எப்படி கழிக்கணும். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மவுத்துன்னு சொல்றது அதுக்கு அல்லாஹ் ஒரு சக்கராத்துடைய ஒரு டேஸ்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத்தாவோன்னு அல்லாஹ் சொல்லல, மவுத்தை சுவைக்கணும்ன்றான் அல்லாஹ். அப்படின்னா என்ன கருத்து? சக்கராத்துடைய வருத்தத்தை அனுபவிக்கணும். அதுல நல்ல மக்களுக்கு லேசான சக்கராத்தை கொடுப்பான், கெட்ட மக்களுக்கு பயங்கரமான சக்கராத்துடைய வருத்தத்தை கொடுப்பான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், லேசான சக்கராத் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க, வஃபாத்தாவக்கூடிய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் லேசான சக்கராத் அல்லாஹ் கொடுத்தான். அந்த நேரத்துல கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நபி அவங்க கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், எனக்கு கூட சக்கராத்துடைய வேதனை, லேசான சக்கராத், இவ்வளவு வருத்தம் இருக்கே, என் உம்மத்துடைய நிலைமை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்துக்கு இதை விட 70 மடங்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கும்ன்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு சொல்றாங்க, யா ஜிப்ரீல், என் உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய எல்லா சக்கராத்துடைய வேதனையும் எனக்கு தாங்க, என் உம்மத்தை அதுல இருந்து பாதுகாருங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தில் எங்களைய பத்தி கவலைப்பட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? லேசான சக்கராத், இது பிறவுண்ட சக்கராத்தை பத்தி, காருண்ட சக்கராத்தை பத்தி, குடிகாரர்கள, கஞ்சா அடிக்கிறாக்கள், பாவம் செய்யறாக்கிற சக்கராத் இல்லை இது செல்றது. இது லேசான சக்கராத். இதை மட்டும் நாங்க விலகி கொண்டோண்டா உலகத்துடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழணும் என்ற பாடத்தை நாங்க படிச்சு தர தேவையில்ல, ஒவ்வொருத்தரும் படிச்சு கொள்வாங்க. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எல்லாத்தையும் மௌத்தாக்கிடுவானா. கடைசி பேலன்ஸ் யார் தெரியுமா? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும். இப்ப அல்லாஹ் கேட்பான், மன் பக்கியா யா இஸ்ராயில், இஸ்ராயிலே இப்ப யாராவது பேலன்ஸ் இருக்கிறாங்களா? எல்லாத்தையும் மௌத்தாக்கிட்டேன், ஆனா நானும் ஜிப்ரீலும் மீகாயிலும் தான் இருக்கிறோம். இப்ப மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் வரைக்கும் தெரியாது. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்குங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்குங்க.
கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சத்தம் ஒன்று போடுவாங்க. உலகத்தை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு முன்னால அந்த சத்தத்தை மக்கள் கேட்பாங்கன்னு சொன்னால் இருதயம் வெடிச்சு மௌத்தா போவாங்க. அவ்வளோ பயங்கர சத்தத்துல புடுவாங்க. இப்ப கடைசி பேலன்ஸ் யாரு? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்லுவான், அலா குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இஸ்ராயிலே, உலகத்துல எல்லாத்தையுமே நீங்க மௌத்தாக்கிட்டீங்க. ஆரம்ப மனிதர் முதல் இன்று வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களை மௌத்தாக்கிட்டீங்க. இப்ப நீங்களும் மேல படைப்பு தான், நீங்களும் மௌத்தா போகணும். அல்லாஹ் எவ்வளவு நீதம் பாருங்க. நீங்களும் மேல படைப்பு. இப்ப உங்களே மௌத்தாக்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால உங்களோட ரூஹ நீங்களே கைப்பற்றிக்கோங்க. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவங்களோட ரூஹ அவங்களே உடம்புல இழுக்கிறதுக்கு தொடங்குவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ காலமா எல்லாத்தையும் இறக்கப்பாடு இல்லாம எல்லாத்த ரூஹையும் நான் கைப்பற்றி கொண்டிருந்தேன். ஏந்த மௌத்துக்கு சக்கராத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு வேதனை இருக்கும்னு சொல்லி நான் உலகத்திலே விளங்கி இருந்தால் யாரையும் மௌத்தாக்கிக்க மாட்டேன்னு சொல்லி சுருண்டு கொண்டு கீழே விழுவாங்க. இது யாருடைய நிலைமை? பாவமே செய்யாத முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் கைப்பற்றக்கூடிய ஒரு பரிசுத்தமான மலக்குடைய சக்கராத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். நாம எங்கட நிலைமையை பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். ஆண்களும் யோசிப்போம், பெண்களும் யோசிப்போம். ஒரு நாள் வரப்போகுது, அவரை சந்திக்கக்கூடிய நாள். என் தொழுகையில நிலைமை எப்படி இருக்கு? நபியுடைய சுன்னத்துடைய விஷயத்துல, அவர்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நான் இந்த அளவுக்கு பேணுதலாக பக்குவமாக இருக்கிறேன். இன்றைக்கு கலாச்சாரங்கள் எல்லாம் எங்கட முஸ்லீம்கள மாறிடுச்சு. கடைசி கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாடர்ன் ஜாஹிலியத் தலை விரித்து ஆடுது. இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால வாரத்துக்கு முன்னால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை எனக்கு விரிவா சொல்லலாம். மிம்பர்ல கௌபத்துல்லால அந்த மக்கள் கௌபத்துல்லா எப்படி தவாப் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டா எனக்கு உங்களுக்கு தெரியும்ன்றது இல்லை. அவ்வளவு அசிங்கமான ஒரு தோற்றத்துல கௌபத்துல்லாவை தவாப் செஞ்சாங்க. அல்லாத விஷயங்களை வச்சு எனக்கு விரிவா செல்லலாம். ஸ்பீக்கர் வெளியே போட்டுருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ரசூலோட வருகைக்கு முன்னால இதுக்கு சொல்றோம் ஜாஹிலியத். இன்றைக்கு எப்படி உலகம் மாறி இருக்கு தெரியுமா? மாடர்ன் ஜாஹிலியத். இஸ்லாம் இவ்வளவு தெளிவா இருந்தும், இவ்வளவு பயான் நடந்தும், இவ்வளவு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக பேசப்பட்டு முஃப்திமார்கள் நிறைஞ்சு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சவுதியுடைய நிலம் என்ன தெரியுமா? ஜாஹிலியத் சொல்லி அந்த ஜாஹிலியத்தை நாங்க சொல்றோம். இன்றைக்குள்ள ஜாஹிலியத் எப்படி இருந்துச்சுன்னா, காபத்துல்லாவுடைய ஷேப்ல ஒரு ஸ்கிரீன் ஒன்றை செட் பண்ணி பெண்கள் எல்லாம் அரை நிர்வாணமாக டான்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு சவுதியில நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு எதிராக கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட உலமாக்கள் பேசினாங்க மிம்பர்ல. உடனே அரசு வாரண்டை கொடுத்தான். அரஸ்ட் பண்ணி சில உலமாக்களுக்கு 15 வருஷம் சிறை தண்டனை. பேசலாம். நாங்க நினைச்சதான் செய்வோம். முகமது பின் சல்மான் அவன் யூத கைகூலி. நபி அவங்க சொன்னாங்களே, கடைசி காலத்துல அந்த சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கு உண்டு. அந்த ஷைத்தானுடைய கொம்புகள் ஒரு கொம்பு தான் அவன். இன்னைக்கு சவுதியை பத்தி யோசிக்கிறோம். இது மாடர்ன் ஜாஹிலியத். சுப்ஹானல்லாஹ். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? சக்கராத்துடைய வருத்தத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறால அல்லாஹ் பேசுறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா ஃபலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. கியாமத் நாளின் மீது சத்தியமாக. இந்த சூறாவை மட்டும் நாங்க சரியா விளங்கி கொண்டா குர்ஆன்ல வேற ஒரு சூறா விளங்க தேவையில்லை. அல்லாஹ் கியாமத்துடைய செய்திகளை பத்தி, சக்கராத்துடைய வேதனையை பத்தி அல்லாஹ் சொல்றான். கல்லா இதா பலகத்தி தராகிய வகீல மன்றாக். சக்கராத்துடைய நேரத்துல மனிதன் என்ன செய்வானாம்? கடைசி நேரத்துல ரூஹ் கைப்பற்றக்கூடிய ரூஹ் வந்து தொண்டக்கூடிய அடைஞ்சதன் பின்னால கல்லா இதா பலகத்தி தராக்கின்னு சொன்ன, அதாவது குடும்பம் எல்லாம் பதறுமா. மூச்சில் பட்டு கொண்டிருக்கி. டாக்டரை பாருங்க, அந்த ஸ்பெஷலிஸ்ட பாருங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட பாருங்க, தடமாறுவாங்க. அசுரத்தை கூட்டிக் கொண்டு வருவாங்க ஓதி ஊதுறதுக்கு சொல்லி ஜம்சம் தண்ணியை கொடுப்பாங்க. இது குடும்பத்தில் நடக்கிற வளமை.
ஆனா அல்லாஹ் சொல்றான் வந்து நீங்க என்ன ஜம்சம் தண்ணியை கொடுத்தாலும், நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டாலும், மக்காவுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசியை கூப்பிட்டு ஓதி ஊதினாலும் என்னுடைய முடிவு இவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும். வல் தஃபதி சாகு பிஸ்ஸாக். அந்த சக்கராத்துடைய வேதனை எப்படியாப்பட்ட வேதனைன்னு சொன்னால், எங்கட கால் வைக்கக்கூடிய பெரும் விரல் தானே, அந்த பெரும் விரல் அடுத்த கால் வைக்கக்கூடிய பெரும் விரலோடு இப்படி கொழுவி கொள்ளுமா. இப்ப கொழுவி பாருங்க பாப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கொழுவேல. அந்த வருத்தம் தாங்கலாம என்ன செய்யலான்னு தடுமாறிய வண்ணம் கால்கள் இரண்டும் கொழுவிக் கொள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு பயங்கரமான சூறா. இன்றைக்கு இந்த சூறாவை சவுதி அரேபியால மியூசிக்கல் வடிவத்தில் எழுதி குர்ஆனுடைய ஆயத்தை வந்து பாட்டாக படிச்சு அந்த வீடியோ எனக்கு தெரியும். எவ்வளவு அல்லாஹ்ட பயம் இல்லாத தனம். அடே மௌத்த பத்தி பேசின குர்ஆனுடைய வசனமே, சக்கராத்தை பத்தி பேசின குர்ஆனுடைய வசனமே, எந்த அச்சமும் இல்லாம ரசூலுல்லாஹ் கால் வச்ச அந்த பரக்கத்தான மண்ணுல, இந்த ரியாத்ல, இந்த சவுதில இப்படியாப்பட்ட ஒரு வீழ்ச்சின்னு சொன்னால் உண்மையான ஜாஹிலியத் ரசூலுல்லாஹ்ட முன்னால வந்த ஜாஹிலியத்தா இப்ப ஜாஹிலியத்தா? அவ்வளோ இன்றைக்கு பாவங்கள் நிறைஞ்சு மலிஞ்சு போயிட்டு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன விடயங்கள் ஏதோ ஒரு அமைப்புல உலகத்துல நடந்து கொண்டிருக்கி எங்களால் அதான் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்க சவுதியில இருக்கக்கூடிய பொம்புளையில பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னால, அந்த சவுதியில அப்படி நடக்குது இப்படி நடக்குது என்றத யோசிக்கிறதுக்கு முன்னால, நாங்க கண்ணியமான சகோதரர்கள் பெரியார் எங்கட ஒவ்வொருத்தரும் எங்கட ஊட்ட பத்தி நாங்க கொஞ்சம் யோசிப்போம். எங்க தொழுகையிட நிலைமை எப்படி இருக்கி? ஜும்மா தொழுகைக்கு நிறைய வந்திருக்கிறோம். ஆனா பஜ்ருடைய தொழுகை என்ற மஹல்லால இந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கவலைப்படும். இது தப்லீக்காராக்கள மட்டும் உழைப்புள்ள, இது எல்லாத்துல பொறுப்பு. என் மனைவி பஜ்ர் இல்லாம தூங்குறாவா நினைச்சு கொள்ள வேண்டியதான். உலகத்திலே ஆகப்பெரிய ஒரு சூனியம் ஒரு பெண் பஜ்ரை நாசமாக்கி கொண்டு தூங்குறது தான். இந்த சூனியத்தை வெற்றத்துக்கு உலகத்துல எங்கேயுமே மருந்து இல்லை. பஜ்ரை தொழுந்துட்டு தூங்குறது எவ்வளவு பெரிய முசீபத். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபஜ்ர தொழுந்துட்டு ஒரு முறை கொஞ்சம் சாஞ்சி கொண்டிருந்தாங்க அசதியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து கோபம் அடிஞ்சு சொல்றாங்க, யா பாத்திமா, ஃபஜ்ர தொழுந்துட்டு தூங்குறியா அம்மா? எந்த பெண் ஃபஜ்ர தொழுந்துட்டு தூங்குவாவோ வறுமையில வாசல்ல தொடர்ந்து கொடுப்பானா. இன்னைக்கு ஃபஜ்ர் இல்லாம நானக்கு கவலை இல்ல, நோனாவ பத்தி ஏதோ அவர் அமல் செஞ்சா சரின்னு சொல்லி சத்தம் இல்லாம வாராரு. ஆனா இந்த வாழ்க்கையினுடைய எல்லா முசீபத்தும் எல்லா தருத்திரியமும் என் மனைவி ஃபஜ்ர் இல்லாம தூங்குறது தான். என் குமருப்புள்ள ஃபஜ்ர் இல்லாம தூங்குது. தொழுகையாரை உருவாக்கினோமா கண்ணியம்? ரஜபுடைய மாசத்தில் இருக்கிறோம். ரஜபுடைய மாசம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாசம். மேராஜுடைய அந்த இரவு ரஜபுடைய மாசத்துல தான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? டிசம்பர் 31 எங்கட உம்மத்து, எங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் கோல் பேஸ்ல பாரிபும் இல்ல, இஷாவும் இல்ல, அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய விடயத்துல எங்கட உம்மத்து பலஸ்தீன் அந்த நெருப்புல எரியுது. இன்றைக்கு எங்கட நாட்டுல டிசம்பர் 31 எத்தனையோ செல்வந்தர்களுடைய காசு பணங்கள் பட்டாசி மூலம் நெருப்புல பத்திக்கு பள்ளிக்கு நாங்க செய்யறோம். கேட்க பார்க்க யாரும் இல்ல, விளங்கும் சொனங்கும். நிறைய செல்வந்தர்கள் துபாயில 31 கொண்டாடுறதுக்கு அடே பசியில இருக்கே பலஸ்தீன் மக்கள், அதை பத்தி யோசிங்க. உன குடும்ப பசியில இருக்கே, கஷ்டவாதிகள் இருக்கிறாங்களே, வட்டி நகைய வைக்கிறாங்களே, அதை பத்தி யோசிக்க இல்ல. இதே நிலைமையில மௌத்து வந்தா என்ன செய்யறது? இதே நிலைமையில மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் முன்னால வந்து நின்றால் என்ன மௌத்து சந்தேகம். நான் ஈமானோட மௌத்தா போறேன்ன்றது சந்தேகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களை பெரிய குறை சொல்றதுக்கு இல்ல. எந்த நேரம் தூங்கிக் கொண்டிருந்த காலம் போச்சு. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, எனக்கு என்ன மௌத்துக்கு என்ன கபருக்கு நான் ஒவ்வொருத்தரும் தேடணும். தொழுகைகளை நிலைநாட்டுவோம். வீடுகள்ல தொழக்கூடிய மக்கள் இருக்கணும். ஒரு வீட்டுல தொழுவ நடக்காட்டி 2 விதமான பாவங்கள் நிச்சயமாக சத்தியமா நடக்கும் சொல்லி நான் சொல்லல. குர்ஆனுடைய ஆயத், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக தொழுக மானக்கேடான வெறுக்கக்கூடிய செயலை விட்டு முன்னை தடுக்கும். மானக்கேடான பாவம் சொல்றது என்னது? விபச்சாரம், மியூசிக்கல் ஷோ. எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ இந்த 2ல ஒரு பாவம் நடந்தே ஆகும். குர்ஆனுடைய ஆயத்தில்
தொழக்கூடிய வீட்டுல பாவங்கள் நடக்காத ஒரு நாள். அல்லாட பயம் இருக்கும், அல்லாட அச்சம் இருக்கும். உம்மா பாப்பாக்கு தெரியாம மௌல்மார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் முறையா போயிட்டு வருவாங்க. கள்ள தொடர்புகள் இருக்காது. தொழாத வீட்டுல இவைகள் அனைத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழுகையுடைய விஷயத்துல பேணுதல் காட்டுவோம் கண்ணியமான சகோதரர்கள். தொழாத நிலைமையில எங்களுக்கு யாருக்கும் மௌத்து வந்துடப்படாது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எங்கட மஹரம் பேணக்கூடிய விடயங்கள். பெண்களும் இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால நான் செல்ற கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, மஹரம் பேணக்கூடிய விஷயத்துல தராவியுடைய தொழுக பெண்கள் தொழணும், நல்ல விஷயங்களை கேட்கணும் என்றதுக்காக இன்றி ரமலான் எவ்வளோ பெரிய ஏற்பாடு. பொதுவா எல்லா பள்ளியிலையும் தான் ஆம்பளை பொம்பளை பிரிச்சு வைக்கிறது நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ் சொல்லி ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் யோசிக்கணும். நான் வருஷம் வருஷம் பெண்கள் தராவி தொழுகிறதுக்காக வேண்டி திரையொன்றை போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாடசாலைகள் ஆண் பெண் கலப்பு, மிக்ஸ் எஜுகேஷன், மிக்ஸ் திருமணம், ஆம்பளை பொம்பளை கலந்து, இதுக்கு நான் என்ன முயற்சி செஞ்சு இது இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். கண்ணியமான சகோதரர், ஜனாசா வீட்டுல மஹரம் பேன்றாங்க, கல்யாண வீட்டுல அந்த மஹரம் இல்ல, மச்சான் மைதி பேசி வேலை. எங்கட சமுதாயம் செய்ய அநியாயங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு முஸ்லிம் திருமணத்துல இந்த காலத்துல குறைஞ்ச கணக்கு 10 லட்சம் போகுதாம். அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு. என்னோட பெண்களுக்கு மேக்கப்கே ஒரு கணக்கு, மேக்கப் வேறையா சம்பாதிக்கணும் இன்னைக்கு மாப்பிளமார்கள். அதை பூசி இதை பூசி டை அடிச்சு புருவத்தை வலிச்சு அல்லாட சாபமே. ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி ஸ்டார்ட்ல மேக்கப் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பொம்பளை பிள்ளைக்கு தெரியாது அல்லாட சாபம் எனக்கு இறங்கி கொண்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? புருவத்தை வலிக்கக்கூடிய பெண்கள், பொய் கொண்ட சேர்க்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு நாசம்தான் நாசம். ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மேக்கப் நடக்குதா இல்லையா? பொய் கொண்ட சேர்க்கிறது, புருவத்தை வலிக்கிறது, பழுத்த முடிக்கு டை அடிக்கிறது, பொடியமாக ஸ்டேட் பண்றது, இதெல்லாம் அல்லாட சாபமே. நாங்க விபச்சாரம் செய்ய தேவையில்ல, இந்த ஒரு பாவம் போதும் அல்லாட சாபத்தை சம்பாதிக்கிறது. அதான் இந்த பாவங்கள் இல்லாமல் போகணும்னு சொல்லி ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் கண்ணியமான சகோதரர்களை கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுப்போம். கலாச்சார சீர்கேடுகள் எங்களோட ஊரை விட்டு இல்லாமல் போகட்டும். எங்களோட ஊர் எப்படியாப்பட்ட ஊராய்க்கணும்னு சொன்னா 6 மணிக்கு பின்னால எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் மஹரம் இல்லாம வெளியில வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் எங்களோட ஊர்ல இருக்கக்கூடாது. எப்ப ஒரு பெண்மணி மஹரம் இல்லாம முடிய காட்டிக்கொண்டு வெளியே வருவாவோ, ஒரு பெண்ணுடைய முடியில தான் இருக்கி பரக்கத்தும் எல்லா விதமான முசீபத்தும். எந்த பெண் முடிய காட்டிக்கொண்டு வெளியே போவாவோ அதனுடைய முசீபத் ஊருக்கும் தாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியாப்பட்ட பக்குவமான வெக்கமுள்ள பெண்கள் எங்களோட வீட்டுல இன்னும் உருவாக்கணும்னு சொன்னா வீட்டுடைய சூழல்ல தீனுடைய விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, ஒழுக்க பண்பாடுகளை நீங்க படிச்சு கொடுங்க. ஒரு வீட்டுல இஸ்லாமிய ஒரு ஊடாக நாங்க உருவாகுறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட வீட்டுக்கு மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க? நல்ல தோற்றத்துல வருவாங்க. அதுக்கு மாற்றமான விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான தோற்றத்தோட வருவாங்க. எத்தனையோ பொடியமாக்கள்ட ஜனாதாட விஷயம் மிச்சம் கவலையாகி கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, சில வாலிபர்கள் பாவத்தை, அதாவது உம்மா பாப்பாக்கு தெரியாம ரூம்ல ஆபாச படங்களை பார்த்து அதே நிலைமையில ரூஹ்கள் கைப்பற்றின வரலாறுகள் எங்கட நாட்டுல நடக்காமல் இல்ல. கடைசி கட்டம் நிர்வாணமான முறையில அவனோட ரூ கைப்பற்றப்பட்டிருக்கு. போன் எடுத்து பார்த்த ஆபாச படம், உன கடைசி முடிவு இதுல பேசிருக்கு. இதுக்கு யாரு பொறுப்புதாரிகள்? வாப்பாமார்கள் பொறுப்புதாரி. வாப்பமார்கள் பொறுப்புதாரிகள். என் பிள்ளைகள விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறேன்? இந்த ஜூம் கிளாஸ், குரூப் எல்லாம் முசீபத் பிடிச்ச கிளாஸ் போன்ல ஆரம்பிச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கவுன்சிலிங் லைன்ல இருக்க சொல்லுவோம். இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாசத்துல 60க்கு மேற்பட்ட பெண்களுடைய கற்பழிப்பு. யாரு பொறுப்புதாரிகள்? வாப்பமார்களுக்கும் அதை பத்தி அறிவு இல்ல, சும்மா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன செய்தது சொல்லி தெரியாது. கண்ணியமான இந்த கலாச்சார சீர்கேடுகள் எங்கட ஊட்டோட்டு வெளியாகும். அப்படி வெளியாவினால் அல்லாஹ்வுடைய வாதாய்க்கு வலவ் அன்னஹுல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமத்துல அல்லாஹ்வை பயந்த மக்கள், தொழக்கூடிய மக்கள்,
நபியுடைய சுன்னத்தை 100 இருக்கக்கூடிய மக்கள் இருந்தேன்னு சொன்னா அந்த ஊருக்கு வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயில நாங்க திறந்து கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வாதா. அந்த நிலைமைக்கு எங்களோட ஊரை கொண்டு வரத்துக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்களாகிய நாங்க கொஞ்சம் பொறுப்பெடுப்போம். தாஜத்துல அழுந்து தொழுந்து நாங்க துஆ செய்வோம். என் மௌத்துக்கு பின்னால நான் செஞ்ச நல்ல அமல்கள் அதனுடைய பரக்கத் அல்லாஹ் எங்கட புள்ளே யார்ட்டையும் கையேந்த வைக்க மாட்டான். உம்மா வாப்பா செய்யக்கூடிய ரகசியமான பாவங்கள் 4 வயசுல இந்த பொம்பளை பிள்ளைக்கு போன வாங்கி கொடுத்தோம், 10 வயசுல போன வாங்கி கொடுத்தோம். பொம்பளை பிள்ளைக்கு வெக்கம் என்ற ஒன்றை நாங்க படிச்சு கொடுக்கல, தங்கத்தால் எழுதி வச்சுக் கொள்வோம். நாங்க மௌத்தா போனாலும் ஏன் பொம்பளை புள்ள போன்ல என்னென்ன பாவங்கள் செய்தோம் அந்த பாவங்கள் கபூரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். 4 வயசுல குர்ஆனை கொடுத்தோம், 5 வயசுல தொழுகையை படிச்சு கொடுத்தோம், நல்ல விடயங்களை படிச்சு கொடுத்தோம். நான் மௌத்தா போனா அந்த புள்ள ஓதக்கூடிய ஒவ்வொரு குர்ஆனுடைய அந்த நன்மைகளும் என்ற கபூரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொண்ட கண்ணியமான சோதர்கள் பெரியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு முறை கடினமான பசி, வீட்டுல திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜிப்ரீல் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா கிட்ட மனைவியை பத்தி சொல்றாரு, நிறைய ஆடுகள் வந்துருக்கு, என்னோட வாழ்க்கை தேவைக்காக ஒரு 5 ஆடு எடுத்துக்கொண்டு வாங்க. ஃபாத்திமா நாய்க்கு போறாங்க, செய்தி கேட்கிறாங்க வாப்பா சாப்பிட்டு பல நாள் நானும் என் பிள்ளையும் என் கணவரும் என் வாழ்க்கையை ஒட்டி கொடுத்து ஒரு 5 ஆடு தாங்களே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி 5 ஆடை கொடுக்கல. நபி அவங்க ஒரு ஈமான் உள்ள வாப்பா இப்படித்தான் இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, கேட்கிறாங்க மவள் 5 களிமா இருக்கு, 5 ஆடு இருக்கு, உங்களுக்கு 5 களிமா வேணுமா 5 ஆடு வேணுமா? ஒரு ஈமான் உள்ள பெண்மணி சொன்னா யார சொல்லலாம் உங்களோட பேச மீறுவானா, எனக்கு 5 களிமாக்களை படிச்சுட்டாங்க. அந்த களிமா என்னது? யா உலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயா தல் குவத்தில் மதீன் வயா ராஹிமல் மசாகீன் யா ரஹமர் ராஹிமீன். 5 களிமா பாடமாக்கி ஓடிட்டு வாராங்க. கணவர் கேட்கிறார், எங்க ஆடு, எங்க ஆடு? என்னுடைய அருமை கணவரே, ரசூலுல்லாஹ் 5 ஆடை விட 5 களிமாக்களை படிச்சு தந்திருக்கிறாங்க. இதே நிலைமை எங்களுக்கு வந்தா என்னோட மனைவிட மோத்துல பாயும். கணவன் ஈமான பாருங்க, சுபஹானல்லாஹ், சிறந்த ஒன்றை கொண்டு வந்திருக்கிறீங்க, வாங்க 2 பேர் ஓடுவோம்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் இந்த துஆவை ஓதி 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 அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க. சுபஹானல்லாஹ், இதனுடைய பரக்கத் அல்லாஹ் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேருக்கு எப்படி அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஹசன் ஹுசைன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் உலகத்துல வாழ்ற நேரத்துல சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வோட 100க்கு 100 வலுவான தொடர்பு, முஸல்லால தஹஜ்ஜத்ல கண்ணீர்ல. சுபஹானல்லாஹ், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களோட மௌத்துக்கு பின்னால் ஒரு நாளைக்கு 5000 ஆடுகளை சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பரக்கத் கொடுத்தார். இது உம்மா வாப்பாவுடைய நன்மையுடைய பிரதிபலிப்பு. இந்த நிலைமைக்கு எங்களோட பிள்ளைகள் மாறணுமா? ரகசியமான பாவத்தை உற்றுவோம். என் மகனுக்கு தெரியாது, என் வாப்பாக்கு தெரியாது. நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு மகன் சொல்றான், ஹஜ்ரத் நான் ரூமுக்கு போறேன், ரூமுக்கு போக்கலே என் வாப்பா டிவியில போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய சனலை மாத்துறாரு. அப்படின்னா என்ன? எதமோ பார்க்கிறாரு, மவனை கண்டு மறைக்கிறாரு. அது அவன் உள்ளத்துல பதிஞ்சிருச்சு. இப்ப இவன் பெருசாலி, இவன் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ரெக்கார்டிங்க வெளியாக்குவான். வாப்பா உங்களோட லட்சணத்தை பார்த்தன் தானே, பயங்கரம் பயங்கரம். செய்யக்கூடிய பாவமும் அப்படித்தான், நன்மையும் அப்படித்தான். ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம், மௌத்துடைய சிந்தனையோட வாழுவோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யார் எங்கட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எத்தனையோ பேர் பெற்றோர்கள் யா அல்லாஹ் தற்போது கபருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளோட பாவத்தை யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய நல்லமல்களுடைய அந்த 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 நன்மைகளை அந்த ஸ்ரீதேவிகளோட கபருக்கு நாங்க ஹதியா செய்றோம் யா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளைகளை யார்ட்டையும் கையேந்த வச்சிராதே யா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளைகளை கௌரவமா கண்ணியமா வாழ வச்சிரியா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகளிலும் உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை தக்வா தாரிகளை துஆ செய்யக்கூடிய பிள்ளை
பிள்ளைகள் உருவாக்கி தந்திரியா அல்ல, யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிடாதையா அல்ல, உண்மையிலே மறுமையில நீ வெற்றியை கொடுத்துறியா அல்ல, அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்ல, இந்த ஊருக்கு மத்தியில் ஒற்றுமையை கொடுத்துறியா அல்ல, பரக்கத்துடைய வானபூமியுடைய பரக்கத்துடைய வாய்களை திறந்து கொடுத்துறியா அல்ல, ஒவ்வொரு வீடுகளிலும் சாலியான பெண்களை சாலியான பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்ல, அதே மாதிரி எங்களோட ஒவ்வொருத்தர் இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிறியா அல்ல, கடல் இல்லாத மௌத்த தந்திரியா அல்ல, இன்னொருத்தட உள்ள தொடக்க நிலைமையில மௌத்த தந்துராதையா அல்ல, சிரிக்கில்லாத நிலைமையில மௌத்த தந்திரியா அல்ல, கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்ல, கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்ல, உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்ல, கபருடைய வேதனை தாங்க முடியாது யா அல்ல, உலகத்துல உனக்கு மாற்றம் செஞ்சு அந்த கபருடைய வேதனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்லையா அல்ல, யா அல்ல அந்த நிலைமையை ஒட்டியால் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்திரியா அல்ல, எங்களோட துஆக்களை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்ல. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.